Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com. 10 ஆண்டு கால ஆம் ஆத்மி ஆட்சியில் டெல்லி நகரத்தின் மதிப்பு சீரழிந்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். வளர்ச்சி பாதைக்கு இரட்டை என்ஜின் கொண்ட பாஜக அரசை மக்கள் கொண்டு வருவார்கள் என்று பேச்சு. டெல்லியில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய இருப்பதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் தீவிரம். பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர்கள், உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வீதி வீதியாக பரப்புரை. பீகார் மற்றும் டெல்லி வாக்காளர்களை ஈர்க்கவே பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது நியாயமற்றது. மக்களின் நலனுக்காகவே தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். உலக ஈரநிலங்கள் நாளான இன்று தமிழகத்தில் மேலும் 2 ராம்சர் தலங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்தங்கல் பறவைகள் காப்பகம் பெயரை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி என வலைதளத்தில் பதிவு. திருச்சி ஜங்ஷன் பேருந்து நிலையம் எதிரே கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட மணிமண்டபங்கள் மற்றும் நூலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு. பாரத சாரண சாரணியர் வைர விழா மற்றும் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க சென்ற போது ஆய்வு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நமது தொடர் வெற்றி அமையட்டும். 2026 தேர்தல் வெற்றிக்கு கட்டியம் கூறும் வகையில் முன்னோட்டமாக இடைத்தேர்தலில் வெற்றியை எதிர்நோக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கபடி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 837 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம். கட்சி கொடியேற்றி வைத்து பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்ட கொள்கை தலைவர்களின் மார்பளவு சிலைகளை திறந்து வைத்து விஜய் மரியாதை. தாவேக 2வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மக்கள் நலத்திட்ட பணிகளை கட்சியினர் மேற்கொள்ள விஜய் வலியுறுத்தல். வாயாடலில் மட்டும் மக்களுடன் நிற்காமல் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நமது ஒரே பணி என்றும் அறிக்கை. ஈசிஆரில் பெண்கள் பயணித்த காரை துரத்திச் சென்று அச்சுறுத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்துரு வாக்குமூலம். சந்தோஷ் என்பவர் கூறியதால் தான் பெண்கள் சென்ற காரை துரத்திச் சென்றதாக ஒப்புதல். நடக்கிற கேஸ்ல பாத்தீங்கன்னா நான் கார் ஓட்டிட்டு போயிருந்தது, அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது சந்தோஷ்ன்றவர் சொன்னதுனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வண்டியில அந்த கொடி மாட்டிருக்கிறது தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. நான் எந்த கட்சியுமே சம்மந்தப்பட்டவன் கிடையாது. எங்க மாமா இப்போ ஏடிஎம்கேல போஸ்டிங்ல இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில கொடி போஸ்ட் போட்டோம். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குவோருக்கு வரியே இல்லை என்பது வரி வரியாக கொண்டாடக்கூடிய பட்ஜெட். தமிழகத்தில் எது கொடுத்தாலும் பற்றாக்குறையாக தான் இருக்கும், திருப்திகரமாக இருக்காது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. 12 லட்சம் சம்பாதிப்பவர்களுக்கு வருமான வரி கட்ட வேண்டியதில்லை. பட்ஜெட் தாக்கல் செஞ்சா வரி 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 விதிப்பு வரி விதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல வரி வரியா கொண்டாடக்கூடிய நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி. திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சனிலாய் பகீர் வாக்குமூலம். 1000 விளக்கு பகுதியிலும் வணிக வரி அதிகாரிகள் துணையுடன் மற்றொரு நபரிடம் 20 லட்சம் வழிப்பறி செய்ததாக ஒப்புதல். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் சீமானுக்கு எதிராக துண்டு பிரசுரம் வழங்கிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர். இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்ட நிலையில் தடுத்து அப்புறப்படுத்திய போலீசார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இன்று 42 லட்சம் பேர் புனித நீராடியிருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். இதுவரை புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 33 கோடியே 61 லட்சத்தை தாண்டியது.
ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் அருகே கொள்ளையர்களிடம் இருந்து 3,51,00,000 ரூபாய் பறிமுதல். பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய ஜார்க்கண்டைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 8 பேரை கைது செய்து விசாரணை. டெல்லி ஆம் ஆத்மி அரசு நிர்வாகம் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் விமர்சனம். தலைநகரில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை வெளிநாட்டில் சொல்வதற்கே வெட்கப்படுவதாக கருத்து. குஜராத் கடல் பகுதியில் படை வீரர்களின் செயல்பாட்டு தயார் நிலை குறித்து படகில் சென்று ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆய்வு. உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டு கடலோர பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தால் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக சுத்தமான குடிநீரை பெற்ற சத்தீஸ்கர் மாநில கிராமம். நக்சல்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களின் சிரமத்தை தீர்த்து வைத்தது மத்திய அரசு. 3 நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து இளவரசர் எட்வர்டு இந்தியா வருகை. மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார். கோலாலம்பூரில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வாகை சூடியது. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் இந்திய வீரர் குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா முன்னிலை. சாம்பியன் பட்டத்தை இருவரில் ஒருவர் வெல்வது உறுதி என தகவல். Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com.